மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது 2029 தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பாஜக ஆட்சி மேற்கு வங்கத்தில் முதல் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு செய்தியை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு? பாஜக செய்யக்கூடிய அங்க அரசியல் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு நிகரான அரசியல் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாகவும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2029 மேற்கு வங்க அரசியல் உறுத்தக்கூடிய பாடமும் இது தொடர்பாக தான் இந்த வீடியோ வந்து பேசப்படும். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. மேற்கு வங்கம் 2026 தேர்தலுக்கு முன்பாக களம் அப்படிங்கிறது ரொம்ப வேறுமதியாக இருந்துச்சு. மம்தா பானர்ஜி சுற்றி தான் தேசிய அரசியலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு பிரஸ் மீட், தேர்தல் ஆணையத்திற்குள்ள நேரடியாக நுழைவது, உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடுவது, அப்புறம் வந்து இடி ரைடு நடந்துச்சு அப்படின்னா நேரடியாக ரைடு நடைபெறக்கூடிய இடத்துக்கே போயிட்டு எங்களுடைய வாக்காளர் பட்டியலை, அதாவது வேட்பாளர் பட்டியலை திருடுறதுக்காக தான் பாஜக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பாணியிலான ஒரு அரசியலை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு களம் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் 2026க்கு முன்பாக ஒரு மூன்றாவது அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சி தொடர்ந்து அவருக்கு எடுத்துட்டு இருந்துச்சு. 2024 கூட மம்தா பானர்ஜி வந்து தலைமையில அவர் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகுல் காந்தி தவிர்த்துட்டு மற்றொரு வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்தோட அவர் பயணிச்சார். நிதிஷ்குமார் அந்த தான் பயணிச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆனா மம்தா பானர்ஜி நிலைப்பாடு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முற்றிலுமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய அரசு எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிருச்சு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னும், தன்னுடைய கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அரசு விமர்சகர்கள் மத்தியில அடிபட தொடங்கி இருக்குது. டிஎம்சி என்ற கட்சி முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. பாஜகவின் அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக கட்டமைக்கப்படுது. 2016 மிக குறுகிய வெற்றியை பெறக்கூடியவர்கள் 2021க்கு அப்புறம் எதிர்க்கட்சியாக மாறுறாங்க, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக மாறுறாங்க. 2026 ஆளும் கட்சியாக மாறுறாங்க. அதற்கு பிறகு அவரோட பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி எடுக்கப்படுது. 2ஆம் கட்ட தலைவர்கள் டிஎம்சியை விட்டு வெளியேறாங்க. சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜியுடைய மருமகனாக இருக்கிறார். அவருடைய எம்பி, மக்களவை எம்பிக்கள் வந்து பதவி விலகுறாங்க. பதவி விலகுவதை தாண்டி பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. மாநிலங்களவை எம்பிக்கள் 20 பேர் வந்து நேரடியாக பாஜகவிற்கு தாவறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் அவங்களால போட முடியல. அதையும் தாண்டி கவுன்சிலர்கள் முதற்கொண்டு, கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு, பொதுச் செயலாளர் வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கட்சிக்கு மாறக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது டிஎம்சியில நடக்குது. ஸோ டிஎம்சி வந்து 3வது அணி உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படி எதிர்பார்க்கப்பட்ட இந்த சூழ்நிலை சமீபத்தில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்ன பேச்சு அப்படின்னா டிஎம்சியே முழுவதுமாக காங்கிரஸோடு இணைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டுச்சு. மம்தா பானர்ஜி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டுச்சு. ஆனா சமீபத்தில் நடந்த இந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், பாஜகவினுடைய யுத்தியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்ணாங்க இல்லையா பாஜக, இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிஎம்சி என்ற கட்சியை காங்கிரஸோடு இணைப்பாங்க, மம்தா பானர்ஜி காங்கிரஸ் பயணிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுருக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3வது அணி ஒன்று உருவாகுது அப்படின்னா அது பல்வேறு தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு சொல்லலாம். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் காங்கிரஸ் தரப்பு மற்றும் 3வது அணி அப்படி இரண்டாக பிரியுது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். இதே ஒரு எண்ண ஓட்டம் தான் தமிழ்நாடு அரசியலும் இருந்துச்சு. அதாவது திமுகவிற்கு எதிரான வாக்குகள் டிவிகே மற்றும் ஏடிஎம்கே அப்படின்னு பிரியுது. இதன் காரணமாக திமுக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதே ஒரு பேச்சு தேசிய அரசியலும் அடிபட தொடங்கி இருக்கு. ஒருவேளை 3வது அணி உருவாகும் பட்சத்துல அப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக அதை நம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பாஜகவினுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ராகுல் காந்தி எதிரான அரசியலாக இருக்குது. தொடர்ந்து ராகுல் காந்திக்கு எதிரான, அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுதான் பாஜக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸே இல்லாத ஒரு கூட்டணி 3வது அணி உருவாகுது அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் பாஜக பண்ணக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது அடிபட்டு போகும் இல்லையா? பாஜக இல்லாத இந்தியா தானே வேணும், பாஜக இல்லாத 3வது அணி இருக்குது, அதுக்கு வாக்களிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள் மனதில் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. இப்பவே ஒரு சிஜேபியின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆதரவோட தான் இயங்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுகவும் ஆம் ஆத்மி மட்டும்தான் பங்கேற்காம இருக்கிறாங்க. இப்ப ஆம் ஆத்மியினுடைய பேக் போனாக சிஜேபி இயங்கும் பொழுது 3வது அணி ஆதரவு நிலைப்பாட்டை தான் சிஜேபி எடுப்பாங்க அப்படிங்கும் பொழுது
இளைஞர்கள் வாக்கு பெரும்பாலாக, அதாவது குறிப்பாக வட இந்தியர்களுடைய வாக்கு குறிப்பாக 3வது அணிக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது 3வது அணிக்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா, மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திமுகவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், இன்னும் சில மாநில கட்சிகள், ஒடிசாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தேசிய அளவில வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு 3வது அணியை உருவாக்கும் பொழுது, அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணி உருவாக்கும் பொழுது, அதனோடு சிஜேபியும் நிற்கும் பொழுது, ஒரு வலுவான ஒரு 3வது சக்தியாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, அது பிஜேபிக்கு ஒரு கடுமையான சவாலை கொடுக்கும். ஏன்னா, பிஜேபி கட்டமைக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்னவாக இருந்துச்சு? 1 ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு மத அரசியலை முன்னெடுக்குது. இன்னொன்னு அந்த மதத்திற்கு எதிராக காங்கிரஸ் எதிர்க்காங்க அப்படிங்கிறது தான். அதை மையமாக வச்சு தான் மத அரசியல் அடிப்படையில வெற்றி பெறுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, மாநில கட்சிகளை ஒன்றிணைச்சு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒரு அரசு 3வது அரசு உருவாகும் பொழுது, அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க பிஜேபி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதே நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை காங்கிரஸ் மற்றும் 3வது அணி இப்படி 2ஆக பிரிக்கும் பொழுது, பிஜேபி எளிமையாக வெற்றி பெறுமாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தான் முடிவெடுக்க போகுது. சமீபத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தீர்மானத்திற்கு ஆம் ஆத்மியும் சரி, திமுகவும் சரி ஆதரவு அளிச்சு கையெழுத்து போட்டுரும் அப்படி பார்க்கும் பொழுது, இது தேசிய அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது தேசிய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை 2029ல ஏற்படுத்த போகுது அப்படின்னு. ஒருவேளை நினைச்சு பாருங்களேன், டிஎம்சி 2026 தேர்தலில் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா, மம்தா பானர்ஜி மீண்டும் முதலமைச்சராக மாறியிருந்தார் அப்படின்னா, ஜூன் 8ல நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்றிருப்பாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. இதற்கு முன்பு நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை நிறைய முறை மம்தா பானர்ஜி புறக்கணிச்சிருக்கிறாங்க. 3வது அணி உருவாகுவதற்கான முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 2026 தோல்வி அடைகிறாங்க, கட்சி சிதைவடையுது, எம்பிக்கள் விலைக்கு வாங்கப்படுறாங்க, எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுறாங்க, தனித்து விடப்படுறாங்க மம்தா பானர்ஜி. இதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய கூட்டணியின் மீது ஆதரவை தேடுறாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ராகுல் காந்தியோடும் சோனியா காந்தியோடும் ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. இப்படிலாம் இல்லை அப்படின்னா, தேசிய அரசியல் ஒரு வேறு மாதிரியான பாதையில் பயணிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மாநில கட்சியை மட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாநில கட்சி ரொம்ப வலிமை பெற்று இருக்கும் பொழுது அந்த கட்சி கூட்டணியிலே இருந்து அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து காங்கிரஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றியும் பெறாங்க. அவங்களுடைய அதாவது 25 தொகுதிகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு போதுமான தொகுதி, அதை விட அதிகமான தொகுதியாகவே நம்ம சொல்லலாம். வெளியிருந்து பார்க்கக்கூடிய அரசியல் நோக்கி ஓரளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய ஒரு பார்த்தோம் அப்படின்னாலே காங்கிரஸ் 25 தொகுதியா ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் காங்கிரஸினுடைய கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. இதே ஒரு நிலை தான் பீகார்லயும் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் தங்களுக்கு வந்து அதிக சீட்டுகள் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க தவிர்த்துட்டு தன்னுடைய கூட்டணி கட்சியே விமர்சிக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்களே உருவாக்குறாங்க. அந்த கட்சி தோல்வியடையும் செய்யறாங்க. தேஜஸ்வி யாதவுக்கும் அதான் நடந்துச்சு, இங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதான் நடந்துச்சு. இப்ப காங்கிரசினுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் திமுக தோல்வி அடைக்க வச்சுச்சு அப்படின்னா அது கிடையாது. ஆனா இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு நோக்கத்தோட ஒரு பிளான்டா பண்றாங்க. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து திமுக வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்திருந்தார் அப்படின்னா, தேசிய அரசியல் திமுகவினுடைய அந்த அழுத்தம் பங்கு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். தேஜஸ்வி அதை வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னா, அவருடைய அழுத்தமும் வந்து தேசிய அரசியல் அதிகமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் தோல்வியடையும் பொழுது ராகுல் காந்தியினுடைய முக்கியத்துவம் வந்து அதிகமானதாக இருக்கும். அதாவது அவர் முக்கியத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறத தாண்டி மற்றவர்கள் முக்கியத்துவம் இழக்கும் பொழுது இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பிம்பம் உருவாக்கப்படும். அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை அடிப்படையில் காங்கிரஸ் செயல்படுறாங்க அப்படின்னும், இதனால தான் காங்கிரஸ் கட்சிகள் மாநில கட்சிகள் வளர விடாம பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே மக்களே, நான் வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது தேசிய அரசியல்ல மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, டிஎம்சியுடைய தோல்வி அப்படிங்கிறது 3வது அணி உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு 3வது அணி உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை உருவாகும் பட்சத்தில் பிரதமர் வேட்பாளராக யார் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஜேபியினோட பங்கு அப்படிங்கிறது 3வது அணிக்கும் சரி, இல்ல இந்தியா கூட்டணிக்கும் சரி எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான ஆதரவை பெற்றுத்தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல சிஜேபியினுடைய அந்த வருகை அப்படிங்கிறது பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பை தான் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.